செய்தி தெரிந்து கொள்ள பிரபாஸ் கதவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சமக்ரா ஷிஷா என்கிற ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையினை மாணவர்களின் நலன் கருதி உடனடியாக விடுவிக்க உரிய நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு கேட்டு பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதல்வர் மு.க.ஸ்டாலின் கடிதம் அனுப்பியுள்ளார். இணைய வழி ஆபாச தாக்குதல் நடத்துவோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புதுக்கோட்டை மாவட்ட எஸ்பி வந்திதா பாண்டேக்கு எம்பி கனிமொழி ஆதரவு தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் வேலூரை சேர்ந்த கோபிநாத் மற்றும் மதுரையை சேர்ந்த முரளிதரன் ஆகிய இருவர் தேசிய நல்லாசிரியர் விருதுக்கு தேர்வாகியுள்ளனர். இவர்களுக்கு செப்டம்பர் 5ஆம் தேதி விருது வழங்கப்பட உள்ளது. தமிழ்நாட்டில் சுங்க கட்டணம் உயர்வு குறித்து ஓ. பன்னீர்செல்வம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். கோவையில் இன்ஸ்டாகிராம் செயலி மூலம் லிங்க் அனுப்பி ரூபாய் 9 லட்சம் மோசடி செய்யப்பட்டுள்ள விவகாரத்தில் ரூபாய் 3 கோடிக்கும் மேல் மோசடி செய்த ராஜஸ்தான் கும்பல் கைது செய்யப்பட்டுள்ளனர். மராட்டிய மன்னர் சத்ரபதி சிவாஜியின் சிலை உடைந்த அதே இடத்தில் மிகப்பெரிய சிலையை மாநில அரசு நிறுவும் என மகாராஷ்டிரா துணை முதலமைச்சர் தேவேந்திர பட்னவிஸ் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி தொகுதிக்கு உட்பட்ட வெட்டக்காடு கிராமத்தை சேர்ந்தவர் மாரிமுத்து. மூதாட்டியான இவர் குடிசை வீட்டில் வசித்து வந்தார். இந்த நிலையில் வீடில்லாமல் தவித்த மூதாட்டிக்கு திமுக எம்எல்ஏ அன்னியூர் சிவா உதவி அளித்துள்ளார். பெண் IPS அதிகாரி மீது இணையவழி ஆபாச தாக்குதலுக்கு கனிமொழி எம்பி கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் வருவாய் நிர்வாக ஆணையராக இருந்தவர் SK பிரபாகர் கூடுதல் தலைமை செயலாளர் அந்தஸ்தில் உள்ள இவர் சமீபத்தில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணைய TNPSC தலைவராக நியமிக்கப்பட்டார். இந்த நிலையில் வருவாய் நிர்வாக ஆணையராக அமுதாவுக்கு கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. நடிகர் ரஜினிகாந்த் நடிப்பில் உருவாகி வரும் கூலி திரைப்படத்தின் நடிகர் நடிகைகளை நாளை மாலை 6 மணிக்கு அறிவிப்பதாக படக்குழு அறிவித்துள்ளது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தேடப்பட்டு வரும் பிரபல ரவுடி சிசிங்கு ராஜாவின் நெருங்கிய கூட்டாளி சஜித் தனிப்படை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். அண்ணாமலையின் அமெரிக்க பயணம் வெற்றியடைய வாழ்த்துகிறேன் என்று சரத்குமார் வாழ்த்து தெரிவித்துள்ளார். முதலீடுகளை ஈர்க்க அமெரிக்கா செல்லும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு அரசியல் கட்சித் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். சொத்து குவிப்பு வழக்கில் மறு விசாரணைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுக்கு தடை கோரி அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளார். முதலமைச்சரின் வருகைக்காக சிகாகோ விழாக்கோலம் பூண்டிருக்கிற நிலையில் அமெரிக்க தமிழ் சங்கத்தினர் உற்சாக வரவேற்பளிக்க காத்திருக்கின்றனர். தீபாவளியை முன்னிட்டு மதுரை மாவட்டத்தில் தற்காலிக பட்டாசு கடை உரிமம் பெற செப்டம்பர் 30 வரை விண்ணப்பிக்கலாம் என்று மதுரை ஆட்சியர் சங்கீதா அறிவித்துள்ளார். ICC தலைவராக ஜெய்ஷா போட்டியின்றி தேர்வு பெற்றுள்ளார். அமெரிக்க ஓபன் டென்னிஸில் லோரென்சோ முசெட்டி 2வது சுற்றுக்கு முன்னேற்றம் அடைந்துள்ளார். பாரிஸில் பாராலிம்பிக் போட்டி நாளை கோலாகலமாக தொடங்குகிறது. தமிழ்நாட்டில் அடுத்த 3 மணி நேரத்தில் 8 மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.